பேசுறது என் வழக்கம். நீ யாருன்னு சொல்லு. என்ன யாருன்னு தெரியலையா? நான் தான் உங்க பேரு பரி பரி. இந்த ப்ரோகிராம பார்த்தாலே எனக்கு தூக்கமா வருது. அம்மா அவங்க பாக்குறதுக்கு அப்படியே நம்ம யோசனா காமிக்ஸ் மாதிரி இருக்காங்களா? ஆமா ஆமா. பரி 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 போ. என்னாச்சு? ஏன் கத்துற? இப்படி எல்லாம் பயமுறுத்தாதீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு பயப்படுற மாதிரியா இருக்கு? ஆமா பயமா தான் இருந்துச்சு. எனக்கு யோசனாக்கா மேடம் என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? ஷின்சான் நிறைய விஷயங்களை மறந்துடுறான், நீங்க அவனுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, என்ன சரியா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வ சாதாரணம். நாங்க ஒண்ணு கூட பாக்கல. ஓ அப்படியே? எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் தூங்க போறேன். குட் நைட். குட் நைட். எங்க போறீங்க சார்? என்ன விடுங்க, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, விடுங்கம்மா. இங்க பாரு ஷின்சான், தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கோ. மிச்சி சொல்றது சரிதான். இப்படியே நீ எல்லாத்தையும் சரியா செய்யாம விட்டினா உனக்கு மட்டும் இல்ல சமூகத்துக்கே பிரச்சனை தான். உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போகும்போது ஒரு முக்கியமான பேப்பரை நீ மிஸ் பண்ணிட்டீனா அதனால எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க, நீயும் பாதிக்கப்படுவ. அதனால எல்லாரோட நிலைமையும் மோசமாயிடும். நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியல, இருந்தாலும் ஆமா போடுறேன். நீ மட்டும் மறக்க கூடாதுங்கிற விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டேனா எதையுமே மறக்க மாட்டேன். நான் உங்க பையனாச்சேமா, எப்படி எனக்கு அதெல்லாம் ஞாபகம் ஆமா இருக்கும்? ஷின்சான், நீ சொல்றது கூட சரிதான். என்ன மாதிரியே தானே நீயும் இருப்ப. என்ன சொன்ன என்ன பார்த்தே நீ குறை சொல்றியா ஷின்சான்? என்னம்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி கோச்சிக்கிறீங்க? போய் முதல்ல உன்னோட பேக் எடுத்துட்டு வா. ஓகே. என்ன மிக்ஸி அது? இந்த லெட்டர் இதுக்குள்ள இல்லன்னு நீ தானே சொன்ன, இப்போ எப்படி வந்தது? அது வந்து நான் காட்டலாம்னு தான் நினைச்சேன், ஆனா மறந்து போயிட்டேமா. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசாத. அதுல என்ன எழுதி இருக்கு? நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது உன் பெயிண்டிங் செட் எடுத்துட்டு வர சொல்லி எழுதிருக்காங்க. அப்படியே ஏதோ ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமே எதுக்கு கவலைப்படுறீங்க? கவலைப்படாம என்ன பண்ண சொல்ற? இங்க பாரு ஷின்சான் செல்லோ, எனக்கு நீ ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்க. சரி, உன்னோட பெயிண்டிங் செட் எங்க? அது வந்து என்ன அதுல இருந்து எழுதிட்டு இருக்க? அம்மா இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்றீங்க? அதுக்குதான் எடுத்த பொருளை எடுத்த இடத்துலயே வைக்கணும்னு சொல்ற. இப்ப புரியுதா? எதுக்காக இப்படி கத்துற? கடைசியா நீ இதை எப்ப யூஸ் பண்ண ஷின்சான்? முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை பத்தி நான் யோசிக்கிறதே இல்ல. என்ன சொன்ன? எங்க போச்சு அது? இங்கதானே எங்கேயோ இருந்துச்சு. எங்க போச்சுன்னு தெரியல. அப்புறம் நான் ரொம்பவே துவண்டு போயிட்டேன். எனக்கு நம்பிக்கையே காணுமே. உங்களுக்கு எங்கயாவது கிடைச்சதா? நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். என்ன இங்க உட்கார்ந்து கேட்க பக்கேன்னு சிரிச்சிட்டு இருக்க? அது உன்னோட வேலை தானே, தேடு. எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. அதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? ஷின்சான் சீக்கிரமா போய் படுத்து தூங்கு. நாளைக்கு நான் அதை எடுத்துட்டு போலன்னா என்னமா ஆகும்? டீச்சர் என் மேல கோவப்படுவாங்களா? டீச்சர் கோவப்பட மாட்டாங்க, நான் தான் உன் மேல கோவப்படுவேன். நீங்க தானே, பரவாயில்ல விடுங்க. ஷின்சான் ஒண்ணு. சரி கோவப்படாத, நாங்களே அதை தேடிக்கிறோம். நீ போய் நிம்மதியா தூங்கு. ஒருவேளை நீங்க கண்டுபிடிக்கலனா? கிடைக்கலனா கிடைக்கலதான், நாம என்ன பண்ண முடியும்? இதை இப்படியே விட்டா அப்புறம் எதிர்காலத்துல யாரும் என்ன நம்ப மாட்டாங்களே. முதல்ல போய் தூங்கு. ஓகே. ஹரி, இந்த நேரத்துல அது எங்கன்னு போய் தேடுறது? இந்த இடத்துல தேடி பாப்போம், கிடைச்சாலும் கிடைக்கும். நிச்சயமா அங்கெல்லாம் இருக்காது ஹரி. கிடைச்சிருச்சே. இங்க பாத்தியா? இது எப்படி பொம்மைங்களுக்குள்ள வந்தது? ஏய் ஷின்சான், அத கண்டுபிடிச்சாச்சு. ஆஹா, இத உள்ள வச்சிருக்கானா? அது இருக்கட்டும், இதுல இருந்து பெயிண்ட் எல்லாம் எங்க? இங்கதான் எங்கயாவது இருக்கும், தேடி பாப்போம். ஒரு வழியா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தானே இருக்கு. இப்ப என்ன பண்றது ஹரி? ஒண்ணும் பண்ண முடியாது. கொஞ்சம் முன்னாடியே பாத்துருந்தாலாவது வேற ஏதாவது புதுசா வாங்கி இருந்திருக்கலாம். எல்லா கடையும் மூடி இருப்பாங்களே. ஞாபகம் வந்துருச்சு, ஒரு கடை 24 ஹவர்ஸ் இருக்கும், அந்த கடையில இது இருக்கும். நான் தான் போய் வாங்கிட்டு வரணுமா? ஆனா இந்த பைஜாமாவை போட்டுக்கிட்டு நான் எப்படி? அதனால என்ன விஷயம் என்னன்னா, நான் இதை போட்டுக்கிட்டேன்னா நேரா தூங்க தான் போகணும், வெளியில எங்கேயும் போக கூடாது. அதான் என்னோட ரூல். ஜோஸ் தீந்து போச்சுன்னா பைஜாமாவை கழட்டிட்டு வேற Dress போட்டுட்டு போய் வாங்கிட்டு வருவீங்கல்ல, இப்ப என்ன? எனக்கு ஒண்ணும் வாங்கிட்டு வர்றது கஷ்டமான விஷயம் இல்ல. ஆனா இப்படி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தா அவனுக்கு எப்பதான் பொறுப்பு வரும்? ஒவ்வொரு தடவையும் எதையாவது தொலைச்சிடறான் இல்ல உடைச்சிடறான், நம்ம வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அவனுக்கு அதை பத்தி கவலையே இல்ல. நீ அதை யோசிச்சியா? அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? யோஷினாகா மேடம் தான் காலையிலேயே ஞாபகப்படுத்தினாங்க. தயவு செஞ்சு போய் வாங்கிட்டு வாங்க. அச்சச்சோ, இப்படி குளிருதே. முதல்ல காரை ஸ்டார்ட் பண்ணி ஹீட்டரை போடணும். சூப்பர் சூப்பர். நேத்து ராத்திரி உங்க அப்பா போய் கஷ்டப்பட்டு உனக்காக வாங்கிட்டு வந்தாரு ஷின்சான். ரொம்ப நன்றி மிஸ்டர் ஹரி. சரி சரி, போதும் போதும், பரவாயில்ல விடு ஷின்சான், இறங்கு. ஷின்சான், இனிமேவாது ஜாக்கிரதையா வச்சுக்கோ. என்ன? ஓகேமா. இங்க பாரு ஷின்சான், நேத்து ராத்திரி அப்பா உனக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். இனிமே நீ எல்லாத்தையும் ஒழுங்கா வச்சுக்கணும். நீ யாருக்கும் தொல்லை கொடுக்காத நல்ல பையனா இருக்கணும். எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுப்பா. இனிமே யாருக்கும் நான் தொல்லையா இருக்க மாட்டேன். ஆஹா, அப்படி போடு. ஆஹா, நான் இவனோட பேக் செக் பண்ண மறந்து போயிட்டேனே. என்னது? மிஸ் ஏதாவது லெட்டர் கொடுத்தாங்களா? இருந்த மாதிரி ஞாபகம் இல்லையே. நல்ல வேளை, மிஸ் எதுவும் கொடுக்கல, அப்படிதானே? எதுவும் இல்லல, அப்ப நல்லதான். விட்டு தள்ளுங்க, வந்து சாப்பிடுங்கம்மா. திருந்தவே மாட்டான் போல இருக்கு. என்னாச்சு? என்னாச்சுமா? மிஸ் கொடுத்த லெட்டர் இதுல இருக்கு. ஓ, இப்பதான் ஞாபகம் வருது. என் ட்ரவுசர் பாக்கெட்ல போட்டு வச்சா ஞாபகம் வரும்னு நினைச்சேன், ஆனா ஞாபகம் வரல. எதுக்காக லெட்டர் எடுத்து இதுல வச்ச ஷின்சான்? ஏதோ முக்கியமான விஷயம் நினைச்சு அப்படி பண்ணேன். சரி, அதுல என்னதான் இருக்கு? என்னது? காலி பால் பாக்கெட் வேணும்.
போடணுமா? ஆ, ஆ. நேத்துதான் குப்பை லாரி வந்துச்சு, நான் எல்லாத்தையும் போட்டுட்டேனே ஹாரி. என்னது? இப்ப என்ன பண்றதுமா? என்ன பண்றதுன்னு என்னைய திருப்பி கேக்குறியா உன்ன? சரி சரி இரு, கோவப்பட்டு இனிமே எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆமா ஆமா, நீங்க இப்படியே கோவப்பட்டு இருந்தீங்கன்னா நம்ம வேலை முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் வேணா கடைக்கு போய் வாங்கிட்டு வரட்டுமா? அத வாங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம இப்பவே அத குடிச்சாகணும். நாம வேணா அத பவுல்ல ஊத்தி ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாமே. அதெல்லாம் முடியாது. பால் அந்த மாதிரி எடுத்து வச்சனா வீணா போய்டும், உங்களுக்கு தெரியாதா? என்ன லாஜிக் இது? ஆமா ஆமா, இப்ப என்ன பண்றது? வேற என்ன பண்றது? யோஷினாகா மேடம் கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதுதான். ஆனா அவங்க ஆனாலும் முடியாதே. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட போய் கேக்குறியா ஷின்சான்? என்னது, நான் போய் அவங்க கிட்ட கேட்கணுமா? வேற வழியே இல்லையே. நீங்களே போய் கேளுங்களேன். இப்ப போறியா இல்லையா? ஒருவேளை அவங்க கிட்ட இல்லன்னு சொன்னா என்ன பண்றது? அப்படின்னா இன்னொரு வீட்டுக்கு போய் கேளு. ஓகே. ஷின்சான் போய் இஷ்டத்துக்கு கேட்காத, மரியாதையா கேளு. கண்டிப்பா இருக்காது. நானும் அவங்க கிட்ட அப்பவே சொன்னேனே, நேத்து தான் குப்பை லாரி வந்துச்சுன்னு. எல்லாரும் தூக்கி போட்டுருப்பாங்க ஹாரி. எல்லாரும் குப்பைய வீட்லயே வச்சுப்பாங்க. இந்த மாதிரி நான் அனுப்புனாதான் அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னு புரியும். ஓ, தாய் சிங்கம் குழியில இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு குட்டி சிங்கத்துக்கு இப்படிதான் சொல்லி கொடுக்குமா? ஆனா மிட்சி அதை விட டெரரா போய்கிட்டு இருக்காளே. ஐயா, பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட நமக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்க, அவங்க தூக்கி போட மறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஞாபகம் வரதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்துடலாம்னு போய் எடுத்துட்டு வந்துட்டேன். பாத்தீங்கல்ல, நான் பெரிய புத்திசாலி. என் பையங்கிறத நிரூபிச்சுட்ட ஷின்சான்.